பிரேஸ் த லார்ட். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் என்னோடய வாழ்க்கையில் நடந்த என்னோடய சாட்சியை தான் நான் சொல்ல போகிறேன். என் பேர் ஜெகன். பெங்களூர்லேருந்து நான் இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுங்கிறேன். என் வாழ்க்கையில் கடந்த வந்த பாதைகள் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த 24 வருஷத்தில் கடைசி நாளில் 31 டிசம்பர் 31 இன்ன கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறாருன்னா அவரோட சுத்த கிருபை, அவரோட மகிமை, அவரோட வல்லமையான கரங்கள் என்னை நடத்துனதுக்காக நான் இந்த முழு சாட்சியை இன்னைக்கு சொல்ல ஆயத்தமாக நிற்கிறேன்னா, என் தேவன் முழுவதுமாக என் தேவன் என்னை பார்த்த விதங்கள் நடத்தின அவர் கிருபைனால் என்னை நடத்தின ஒவ்வொரு விஷயங்களையும் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும். இதனால் பல பேர் இந்த சாட்சி பல பேருக்கு சேரணும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் நான் இந்த விஷயங்களை பேச இருக்கிறேன். எனக்கு நான் எப்படி பேசணும், என்ன பண்ணணும் நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் என் தேவன் இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரும். என்ன மாதிரி என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பாடுகள் மத்தியில் இருந்தேன், என் தேவன் எனக்கு விடுதலாக்கி இன்னைக்கு பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், மனதோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், என் முழு இதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் நான் பெங்களூர் பட்டணத்தில் டேனியல் ரோடு என்ற ஒரு பகுதியில் இருந்தேன். அந்த இடத்துல பெரியார் நகர் என்ற ஏரியாவில் நான் இருந்து வளர்ந்தேன். அங்கே என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களை நல்லா தான் பார்த்துன்னு இருந்தாங்க. எனக்கு 2 தம்பிங்க. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா எங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா பார்த்துன்னு இருந்தார். திடீர்னு எங்கள் அப்பா தவறிட்டார். 94 எங்கள் அப்பா தவறிட்டார். எங்கள் குடும்பமே இருட்டிட்டு, எங்கள் குடும்பமும் முழுவதுமாக இருட்டிட்டு. ஆனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரில. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஆனால் சொந்தக்காரங்க நான் குறை சொல்ல போல. ஏன்னா இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், சொந்தக்காரங்க நான் அப்போல்லாம் நினச்சேன் நம்மளுக்கு யாரும் உதவலையே, பரவாயில்ல. ஆனால் அவங்க கஷ்டம், அவங்கள பிள்ளைங்களை பார்க்குறதுக்கே அவங்க எல்லாருக்கும் ஒரு தேவைகள் சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க பண்ணாங்க. அவங்கள பற்றி நான் பேசிக்கல. என் தேவன் எனக்கு என் குடும்பத்துக்கு என்ன பண்ணார், எங்கள் அப்பா தவறிட்டார், என்ன பண்ணுறது தெரில. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மத்தியில் நாங்கள் நடந்தோம். எங்களுக்கு யாரும் இல்லை. ஆனாலும் எங்கள் அப்பா இல்லைன்னா எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் ஏசப்பா என் குடும்பத்தில் வந்தார். ஏசப்பா என் குடும்பத்தில் வந்து எங்கள் வாழ்க்கையில் பாடுகள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, துக்கங்கள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எங்கள் தாயார் ஒரு விதவையாக எங்களை ஒரு வீட்டு வேலைகளில் செய்து எங்களை வந்து என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க. நானும் நல்லா தான் வளர்ந்துருந்தேன். எங்கள் அப்பா சாவுறாரு, அவரோட பொண்ணு வீட்டுக்கு வருது. அப்போ நான் கையில் சிகரெட் பிடிக்கிறேன், அதாவது பீடி. சின்ன வயசில் எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். என் கையில் பீடி கொடுக்குறாங்க. அப்போ போனால் வீட்டை வந்து நிற்கிது. அது நான் யாரோ சொல்கிறேன் அவங்க அப்பா என்ன ஆகிட்டாங்க. ஓடுறேன், ஓடி போய் பார்க்குறேன். எங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஓகே இறந்துட்டாரு, அப்படி தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் பாடுகள் இவ்வளோ வரும்னு எங்களுக்கு நினச்சி பார்க்கல. ஆனால் இருந்தாலும் அந்த பாடுகள் மத்தியில் ஏசு கிறிஸ்து எங்களோட இருந்ததை நாங்கள் உணர்றோம். இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் எங்களை கர்த்தர் நடத்தினார், பரிசுத்தமாக இருந்தார். அல்லேலூயா. அதே போல் என் குடும்பத்தையும் நடத்தினார். நாங்கள் நடந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் மத்தியில் பீடி குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கெட்ட ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்ந்தேன். குடியின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், சண்டை பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் எதுனா ஒன்று பிரச்சனை வரும். வீட்டில் நான் சரியாக இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா என்னை வந்து கெட்டவனாக போயிடக்கூடாதுன்னு அடிப்பாங்க, சூடு வைப்பாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த சில விஷயங்கள் தெரியாதனால கெட்ட பாதையிலே போயிட்டேன். எங்களை வந்து ஒரு மெட்டிலான்ற ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எங்களை பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் குடும்பத்தை ஒரு சபையார்கிட்ட பேசி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சபையில் பேசி அவங்க கல்வாரி சாப்பல் ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தில் அந்த ட்ரஸ்ட்டில் கொண்டு போய் எங்களை சேர்த்தாங்க. அது அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே தெரில. இருந்தாலும் நானும் என் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஹாஸ்டலுக்கு போனோம். ஆனால் என்னால் இருக்க முடியல. நான் ஒரே நாள் இருந்துட்டு வெளியே வந்துட்டேன். எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
ஸோ அவங்க கூட அவங்க கூட போய் அவங்களோட இருந்து அவங்களோட இருந்தேன் நான். ஆனால் அப்போ எனக்கு தெரியல நான் இவ்வளோ கெட்டவன் ஆவேன். நரக வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டே இருந்தேன். நரக வாழ்க்கையில், அந்த நரகத்தில் நான் இப்போ சில வசனங்கள் கேட்கவும், இந்த வசனங்களை கேட்டுட்டு நம்ம மறுபடியும் நான் என் சாட்சியை கண்டினியூ பண்ணுறேன். சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நிஜமாங்க, நம்மளை அனைத்து தேவன் உண்மை உள்ளவர். அதனால தான் எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறத நான் பார்க்குறேன். கர்த்தரோட பிள்ளைங்க உதவி பண்ணுறாங்க. எனக்கு அன்னைக்கு யாரோ உதவி பண்ணதுனால இன்னைக்கு என் குடும்பமானது இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறதுக்கு அன்னைக்கு எங்களுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? ஒரு பாதையை காட்டினாங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருந்தாங்கன்னா எங்களுக்காக இன்னைக்கு பல கிறிஸ்துவங்களும் அப்படி இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது மாதிரி பல பேர் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. குடியின் மத்தியில், பிரச்சனைகளில், எத்தனையோ பாடுகள் மத்தியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அதனால் இன்னைக்கு எனக்கு கர்த்தர், நான் சாட்சி சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன், எங்கேயும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் தேவன் எனக்கு கொடுத்தது இந்த கிருபையை நான் வெளிப்படுத்தலைன்னா நான் அதுக்கு தகுதியானவன் இல்லாதவன். அதனால தான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு என்னோட சாட்சிக்காக கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த கிருபைங்களுக்காக, அவரோட வல்லமையின் கரங்கள் என்னை நடத்தினதுக்காக, அது மட்டும் இல்லை என்னோட தேவ ஜனங்கள், அதாவது என் சபையானவர், அப்புறமா எங்களை உதவி பண்ணவங்க ஒவ்வொருத்துக்காக இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த மாதிரி ஜனங்களை மறுபடியும் கர்த்தர் பல மடங்கு எழுப்பணும். பல மடங்கு எழுப்பி இன்னும் பல பேர் கஷ்டத்தில், பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவ செய்தி முழுவதமாக போய் சேர வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். உண்மையாக இந்த ரெக்கார்டிங் பல பேருக்கு போய் சேரும் நான் விசுவாசிக்கிறேன். அதை கேட்க பல பேருக்கு சேருதோ இல்லை சில பேருக்கு சேருதோ, ஆனால் சேருங்க, அதுலேருந்து அதை பாதிக்கப்பட்டவங்க அதுலேருந்து விடுதலை ஆகணும். அதுதான் என்னோட முழுவதுமான என்னோட ஒரு வாஞ்சியாக இருக்குது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் யாவையும் செய்பவர். இப்போ கேட்டோம்ல, கர்த்தர் அதில் மட்டும்தான் இந்த விஷயங்கள் முடியும். அதே நேரத்தில் ஜனங்க, எங்களுக்கு சார்ந்தவங்க என்னை எப்படி ஒரு இயேசு கிறிஸ்துவ கிட்ட ஒரு 4 பேர் ஒரு வியாதியஸ்தனை கொண்டு மேலேருந்து ஓட்டை பிரித்து கீழே இறக்குனாங்கன்ற வசனங்கள் நம்ம கேட்குறோம். அதுபடி தான் என்னோட இந்த 4 பேர், என்னோட கிறிஸ்து சகோதரிகள், என்னோட சபை, என்னோட சொந்த பந்தங்கள் என்னை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஏற்கினாங்க. அவர் என்னை சுஸ்தமாக்குனாரு. இன்னைக்கு கர்த்தர் கிருபையில்
உங்களோட நான் என்னோட வசனங்களை, என்னோட வாசிக்கிட்ட வசனங்களை நான் இப்போ போட்டு பார்த்தேன். அதுபடி தான் சுத்த கிருபை. கர்த்தர் பவுலிங்க அவரோட நன்றியை சொல்கிறாரு. அவர் எப்படி எவ்வளோ அழகாக அவர் வாழ்க்கையில் நடந்த தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு. அதே போல தான் நமக்கு நம்ம மூத்தவர்கள், நமக்காக பாடுபட்டவங்க, நம்ம யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை கொடுத்தது ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும், தவிர பிரச்சனையாக இருக்கக்கூடாது. குடியின் மத்தியில் இருந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்த கெட்ட கெட்ட விஷயங்களை பண்ண ஒவ்வொரு நாளும் நரகத்தின் வாழ்க்கை. எப்படின்னா, எங்கள் வீட்டில் என் தம்பிங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, நான் ப்ரேயர் பண்ண விட மாட்டேன், திட்டுவேன், 4 நேரத்தில் பூஜை பண்ணுவேன், பெல் அடிப்பேன், என்னென்ன பண்ணுவேன். ஆனால் அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு சந்தோஷ், என் தம்பி பேர், உனக்கு பேர் சதீஷ், அவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுலேயே ஏசப்பா உண்மை உள்ளவர். அவனுக்கு எங்கத்துல கற்றுன்னு வந்தாங்க, கல்வாரி சாப்பல் ட்ரஸ்ட்டில் அவங்க சேர்ந்து அவங்க படிக்க அவங்களோட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கின்னு எனக்கும் வந்து சொல்லி என் குடும்பத்துக்கும் சொல்லுவானுங்க. அது போல. ஆனால் என் தேவன் என்னை தொட்டாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஆத்மாவை தொட்டார். எத்தனையோ பாடுகள் மத்தியில், பாடுகள்னா நிஜமாங்க என்னோட பல பாடுகள் அனுபவிச்சவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனாக்கா வெளியே வந்து சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என் தேவன் எனக்கு கொடுத்த நேரத்தை நான் என்ன பண்ணுறேன், சாட்சியாக கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த குடி என்னை எப்படி ஆட்டி படிச்சதுன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், நான் வந்து பக்கத்து கொஞ்சம் தட்டிமா பழுக்கா குடிக்க ஆச்சு. என்னோட சரீரம் பெருக ஆரம்பிச்சிச்சு, என் புத்தி சிறுக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் உண்மை. சரீரம் பெருகுது, சண்டைங்க போடுறது, யாராட்டையும் போய் பழகுறது, என்னென்னவோ பண்ணிட்டேன். ஆனால் என் தேவன் என்னை கைவிடலை. இடத்துலேருந்து எல்லாம் பேசி மறுபடியும் நாங்கள் இந்த கல்வாரி சாப்பல் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு 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 வேலைக்காரனாக சேர்ந்து கர்த்தர் அந்த வசனங்களை வாசிக்க கேட்க செஞ்சார். ஜெபங்களை கூடுதல் ஜெபங்களை போய் அந்த ஜெபங்களில் இருந்து நான் பல வாசனை யோசித்து பார்ப்பேன். நான் அழுவேன், கதறி அழுவேன். ஏசப்பா எனக்கு இந்த குடியிலேருந்து விடுதலை தாங்கப்பா. என் பொண்டாட்டி நான் அடிச்சிருவேன், என் பொண்டாட்டி வந்து ரொம்ப திட்டுவேன், பிள்ளையை அடிப்பேன், வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தாலே கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் குடிக்காரன், 12 மணிக்கு வருவேன், 12 மணிக்கு கெட்ட நேரத்தில் எங்கெங்கே குடிக்கணும்னு எந்த ஃப்ரெஷ்ட்டு போகணும்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் என் தேவன் என்ன பண்ணுவார், என்னை கரெக்டாக கொண்டு வருவார், கொண்டு வந்து என்னை நடத்துவார். என்னை நடத்தி இதே போல் தான் 2007 நைட்டு 31st நைட்டு, நான் இந்த விஷயத்த சொல்கிறது 31st நைட்டு 2024 31st நைட் 2007 நைட்டு, அதாவது 2008க்கு போகிற நாள் அன்னைக்கு நைட் நான் ஸ்ரீராம்பூரத்தில் என் ஃப்ரெண்டுங்களோடு குடிச்சிருங்கிறேன். அங்கே எந்தெந்த ஏரியா, இந்த ஏரியா விட்டு அந்த ஏரியா, அந்த தவிர எப்படி மாற்றி குடிச்சிருங்கிறேன். வர ஃப்ரெண்டு என்கிட்ட வண்டியும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பைக்கு வாட்டுன்னு போயிருக்கிறேன். வரும்போது ஸ்ரீராம்பூரில் ஃபுல்லு குடிச்சிட்டு நானே என் ஃப்ரெண்டும் வரும்போது அந்த அசோக் ஹோட்டல் இப்போ லலித்துன்னு வச்சுக்கிறாங்க, அந்த ஹோட்டல்கிட்ட வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னா அது எனக்கு சுயநலவே இல்லை, அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் அது பக்கத்துலேயே சேர்த்துருக்குறாங்க. நான் அங்கே எந்திரிச்சு பார்க்குறேன், டாக்டருங்கெல்லாம் நான் பாரில் தானே இருந்தேன், எல்லாம் டாக்டருங்க இங்கே இருக்கிறாங்க அப்படியெல்லாம் பேசணும். கொழுப்பு, அந்த வெறி, இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது என்ன பண்ணாமல் பார்த்தா என்னோட காலர் போன் உடைந்திருந்தது. ஆக்சிடென்ட் ஆகி என்னோட கை, அதாவது காலர், இந்த கழுத்துக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும் இல்லையா, அந்த எலும்பு உடைஞ்சிட்டுது. பார்க்குறேன், கட்டு போட்டிருக்குறாங்க, கை அசைக்க முடியல. என்னன்னா இது போதை, இன்னும் அதிகமாக போதை இருக்குது. வீட்டுக்கு வந்தேன், கஷ்டப்படுறேன், தூங்க முடியல, காலையில் எந்திரிக்கிறேன், ஒரே வலி. நான் அந்த அடிப்பட்ட ஒரு எலும்பு ஒடிஞ்சதுக்கு எனக்கு வலி. என்னோட இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஆணி மூலமா குத்தி அடித்தாங்க என்ற கேட்கும். அதோடு இது ஒரு பெரிய வழி இல்லை. ஆனால் என் தேவன் என் வாழ்க்கையில் நடத்தின விஷயங்களை கண்டுக்கும் போது இன்னும் இது வந்து சின்ன சாட்சி தான், இன்னும் பல மடங்கு சாட்சிகள் இருக்குது நான் சொல்கிறேன் வருகிற நாட்களில். ஆனால் என் தேவன் வந்து என்னை ஒரு இடத்துல வைத்து விடுதலாக்கினார். இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்கி எனக்கு தேவ செய்திகளை புரிய செய்தார், வசனங்களை புரிய செய்தார். எனக்கு அவ்வளோ படிக்க தெரியாது, இருந்தாலும் என் தேவன் எனக்கு எது தெரிஞ்சிருக்கிறதோ அதை வச்சு நான் பேசுகிறேன்.
கர்த்தர் நடத்தினார். அவரோட பரிசுத்தமான சுத்த கிருபை, தேவ மகிமை, வல்லமையின் கரங்கள் என்னை வந்து என்ன பண்ணது, தொடர்ந்து வழி நடத்துச்சுங்க. அதுக்காக தான் என் வாழ்க்கையில் நான் பெரிய பணக்காரனோ கோட்டீஸ்வரனோ அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் என் தேவன் என்ன கோட்டீஸ்வரனாக பார்த்ததுனால என்ன பண்ணார், இந்த கஷ்டங்கள், பாவத்திலேருந்து, இருளின் ராஜ்யத்திலேருந்து என்னை விடுதலாக்கினார், என்னை நடத்தினார். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட முழுவதுமாக குடியிலேருந்து விடுதலாக்கினார். இன்னும் பல பாவங்கள் எனக்கு மத்தியில் இருக்கிறது. அது என் தேவன் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணார, விடுதலாக்குவார். நான் எப்படி நம்ம யாருமே வந்து முழுதுமான ஒரு இயேசு கிறிஸ்துவ சொன்னார். அந்த ஸ்ரீ வந்து அவங்கள, அப்பா நீ நல்லவர்னு, நான் நல்லவன் சொல்லாத, என் தேவன் மட்டும் நல்லவன் சொல்லுவோம். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லும் போது நாம் ஏமாத்திரம். ஆனால் அவரோட ரத்தம் நம்மளால் சுத்திகரித்ததுனால நாம் நல்லவர்கள் தான் இயேசுவின் பார்வை. ஆனாலும் சில பாடுகள், சில பிரச்சனைகள் நம்ம மத்தியில் இருக்கிறது. தேவன் கிருபையினால அதெல்லாம் என்னாகும், விடுதலாகும்ன்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று நாள்லையும் என் தேவனை வாழ்க்கையில் நடத்தின ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் கோடி நன்றியை செலுத்தி, இந்த நாட்கள், இந்த 31 முக்கியமான நாள், இது முக்கியமான நாள். நான் இப்போ சபைக்கு போகிறோம். 10 மணிலேருந்து இந்த நைட்டு எப்படி அதுதான் என்னோட லாஸ்ட்டு நைட்டு 2007க்கும் 2008 மத்தியில் 31ஆம் தேதி நொடிக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அன்றைக்கு தான் நான் கடைசி நைட்டு நான் வெளியே போனது. அதுக்கப்புறம் என் தேவன் என்னை வந்து கரெக்டான நேரத்தில் என் சபைக்கு கொண்டு போயிடுவார். எங்கள் சபையில் இருந்து ஜெபித்து வர்றதுனால நான் கால் வைக்கும் போது தேவனோட கிருபை, சுத்த கிருபை அந்த 2025 வைக்கிற மாதிரி எத்தனையோ வருஷங்கள், அதாவது 2009லேருந்து தொடர்ந்து என்னை கர்த்தர் நடத்தின்கிறாரு. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்னும் பல 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 விஷயங்கள் நான் இது வந்து சும்மா அப்படியே மேலாட்டமாக சொல்லியிருக்கிறேன். இந்த தெய்வ வசன செய்திகளை கேட்கும் போதும், இந்த வசனங்களை பார்க்கும்போது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குனார். அவரோட சொத்த கிருபை, ஒரு நல்ல மனைவியை கொடுத்தாரு, நல்ல 2 பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு. இன்னும் இருக்கிற நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அதுக்காக நான் கர்த்தர் துதிக்கிறேன். பல மடங்கு எனக்கு வந்து கர்த்தர் இந்த 22ஆவது வருஷத்தில் கர்த்தர் சில விஷயங்கள் என்னோட பேசினாரு. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அந்த கான்ஃபிடென்ட் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையாக்கும். இதே மாதிரி நான் சாட்சியாக வந்து சொல்லுவேன் அந்த காரியங்களுக்கு. அது வேறு என்னோடு இருந்துருங்க. மறுபடியும் இந்த விஷயங்களை கேட்கணுன்னு உங்களுக்கு வருதுன்னா, சில விஷயங்களை பேசணும்னுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என் தேவன் இது வந்து முழுவதுமாக வந்து நான் வந்து லைக்ஸ் கோசமோ ஷேருக்கோசமோ பண்ணலைங்க. முழுவதுமாக என் தேவன் எனக்கு பண்ண காரியங்கள், அதுக்காக நான் பண்ணுறேன். ஆனால் மனுஷர்கள் மத்தியில் ஷேரு லைக்குக்கெல்லாம் ஒரு இது விசாரம் இருக்கும். ஆனால் என் தேவன் எனக்கு இந்த விஷயங்களை போய் கரெக்டாக சேரணும், தேவன் நாமம் மகிமைப்படணும். அதனால தான் நான் அவ்வளோ பேசுகிறேன். இப்போ வாசிக்கிட்ட வசனங்களையும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு உண்மையான பவுல் எப்படியா இருந்தார், அப்போசிஷனாக இருந்தார் கிறிஸ்தவங்களுக்கு. ஆனால் பவுலே வந்து இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்குறோன்னா, அவர் எழுதின வசனங்களை எவ்வளோ பெரிய காரியங்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவ செஞ்சிருக்கிறார். முழுவதுமாக குடியில் விடுதலாக்கினார். இன்னைக்கு சுத்த கிருபை, தேவனோட கிருபை, அவரோட தயம் நம்மளோட இருக்கிறதுனா, நான் நல்லவன்ட்டு இல்லை, என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மளை தொட்டதுனால நம்ம குணமானோம், அவர் நம்மளை தொட்டதுனால நம்ம சுகமானோம், அவர் நம்மளை நடத்துறதுனால நம்ம பிரகாசிக்கிறோம், அவர் ரத்தம் நம்ம மேலே சுத்திகரிச்சதுனால நம்ம ஆசீர்வாதமாக பல பேருக்கு இருக்கோம். மறுபடியும் நான் சகோதரிகள் என்னோட கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. பெரிய உதவி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, உங்கள் வீட்டு மேலேயோ வீட்டு கீழேயோ ஏரியாலேயோ சில பேர் குடிக்காரங்களை பார்ப்போம், அவங்களுக்காக ஜெபிங்க. நான் இன்னைக்கு முக்கியமாக இந்த விஷயம் எனக்கு தோணுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சவர் இன்னைக்கு காத்தால நான் வண்டியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் குடிச்சிட்டு அந்த ரோட்டில் போகும்போது என் கண்ணில் கண்ணீர் அப்படியே ஊற்றுது அவரை பார்க்கும்போது. அப்பா, இந்த இடத்துல இருக்க வேண்டியவண்ணா, என் தேவன் என்னை வந்து மீட்டு கொண்டீரு, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தேன். நிஜமாங்க. அப்போ பார்க்கும்போது என் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணீர் வருது. ஏன்னா நானும் குடிக்காரனா இந்த மாதிரி சுற்றுறேன். என்னை மீட்டு கொண்டாரு, என்னை நடத்துகிறாருன்னா அவரோட சுத்த கிருபைங்க. அவரோட கிருபை இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சில வருஷமா கேட்குவோம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல்
ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றி பார்த்தீங்களா, நீங்கள் கேட்டிங்களா? நம்ம அதுதான் சொல்ல வந்தேன். கிறிஸ்துவர்கள் செய்தாங்கன்னா அவங்க பவுல் வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். உங்களுக்கு அப்போலோ சொன்னாரா, இல்லை பவுல் உங்களுக்கு என்ன பண்ணாரா? ஆனால் தேவன் வளைய செய்கிறவர். சபையில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் தேவனோட வல்லமை தேவன் அவர் சொல்கிறார், ஞானஸ்தானம் யார் கொடுத்தா? ஞானஸ்தானம் தான் கொடுத்தேன். தேவன் தான் உங்களுக்கு என்ன பண்ணார்? எல்லாமே நடத்தினார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மட்டும்தான் இந்த காரியங்களை செய்யக்கூடுங்க. அவரோட சித்தம் இல்லாத எதுவுமே நடக்காது. அவரோட ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போகிறோம், நம்ம வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை வாசி கேட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னும் பல மடங்கு கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும். இந்த மாதிரி குடியின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு, விபச்சார மத்தியில் இருக்கிறவங்களுக்காக, அப்புறமா கஷ்டத்தில் மத்தியில் இருக்கிறவங்களுக்காக, பல பாவத்தில் சிக்கி இருக்கிறவங்களுக்காக, ஆத்மா எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம இப்போ ஜபிக்க போகிறோம். நீங்களும் என்னோட இணைந்து ஜபிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நீங்கள் எங்களுக்காக ஜபித்து கொள்ளும்படி என்று நான் கேட்டுக்கிறேன். கர்த்தருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஜபிக்க போகிறோம். எங்களோடு இருங்க. இயேசுவும் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, அப்பா, சில விஷயங்களை என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது நான் பேசினேன் சுவாமி. ஆனால் முழுதும் உமக்கு மகிமையும் கனமும் எல்லாம் உமக்கே சுவாமி. அப்பா, ஏசப்பா, பரிசுத்தமான நல்லவரே, கிருபை உள்ளவரே, மகிமை உள்ளவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம்மோட ராஜ்யம் வரணும், உம்மோட சித்தம் இங்கே நடக்கணும் சுவாமி. அப்பா, உங்களோட வல்லமையான கரங்கள் இன்னும் பல மடங்கு இந்த தேசத்துக்கு தேவை சுவாமி. அப்பா, எங்கள் ஏரியாவில், எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் வீட்டு எதிரில் இந்த மாதிரி பாடுகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் அந்த மாதிரி வியாதியஸ்தங்களை சுகமாக்கினீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் பல மடங்கு ஆண்டவரே ஜனங்களை சுகமாக்கும்படி ஆண்டவரே கேட்டுக்கொள்கிறோம். அப்பா, நாங்கள் ஒரு மனதாக எங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களை கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பல மடங்கு பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தனே, இயேசுவின் பரிசுத்த விஷயமாக ஞாபகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமையின் கிருபையினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சுவாமி. பிரேஸ் த லார்ட், பிரேஸ் த லார்ட், பிரேஸ் த லார்ட். கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டியாண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, கர்த்தருக்காக ஊழியர் செய்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்கள ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்கள இப்போ வர இடத்துல உங்களோட நாமம், தேவ கிருபை, தேவ சமாதானம், உங்களோட முழுக்க சமூகம் அவங்களோட இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்க போகிற இடத்துலலாம் உங்களோட சமூகம் போகப்படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி கிறிஸ்துவங்க ஆண்டவரே ஊழியர் செய்கிறவங்க மட்டும் இல்லை, கிறிஸ்துவ ஜனங்க அப்பா ஆண்டவரே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். மற்றவங்களுக்காக மன்றாட எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ உள்ளத்தை கொடுங்க. அவங்க வைராகத்தோட பல பேருக்கு ஜெபிக்க, பல பேருக்காக அப்பா ஆண்டவரே நெளிச்சு நிற்க, ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சாட்சியாக, ஒரு வெளிச்சமாக
பல விசுவாசிகள் இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. அப்பா உம்மோட வல்லமையான கரங்கள் எங்கள் எல்லாரும் மேலே இருக்க முடியும் ஜெபிக்கிறோம். உம்மோட வல்லமையான பரிசுத்தமான விஷயங்கள் ஆண்டவரே எங்கள் மயில தெளிந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா சுவாமி. அப்பா உம்மோட கிருபை, மகிமை, சமாதானம், தேவ சமாதானம் நீர் எங்களுக்கு கொடுத்து போயிருக்கிறீங்க சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெளிச்சத்தின் தேவனே, வல்லமையின் பிதாவே, இந்த நாட்களில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை தேவ பிள்ளைகளை நீ தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த 24வது வருஷத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 24வது வருஷத்தில் எங்களை அப்பா ஜனவரியிலேருந்து இப்போ டிசம்பர் 31 வரைக்கும் எங்களை பாதுகாத்து எங்கள் குடும்பங்களில் எங்கள் சொந்த பந்தங்களில் நீ பாதுகாத்தீரே. எங்கள் சபைகளை நீ பாதுகாத்தீரே. அன்றைய தேவைகளை சந்தித்தீரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆண்டவரை எல்லாம் போகிற வருகிற நேரங்களையும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினீரே. உமக்கு ஸ்துதிக்கிறோம் சுவாமி. இதயத்தோடு உம்மை கனப்படுத்திக்கிறோம் அப்பா. உம்மோட வல்லமையான கரங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சுவாமி. எசப்பா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா. ஆண்டவரே நீர் இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா. பரமண்டத்திற்கு எங்கள் பிதாவே நீர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஏற்ற டைமில் நாங்கள் என்ன பேசணும், எப்படி பேசணும் எங்களுக்கு சொல்லி தரீரே. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே உம்மோட தேவ கிருபை எங்கள் மேலே இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இன்னும் பல ஜனங்களுக்காக இந்த நியூ இயர் நாட்கள் ஆண்டவரே அப்பா பல பேர் திருந்த வேண்டியானவரே ஜெபிக்கிறோம் அப்பா. பல பேர் ஆண்டவரே அப்பா கெட்ட விஷயங்கள்லேருந்து இருளின் ராஜாங்கத்திலேருந்து விடுதலாகி தேவனோட ராஜாங்கத்துக்கு வரும்படியானவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் ஆண்டவரே அவங்க மனமாற்றமோ மாற்றமோ இல்லை, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளை அப்பா அவங்க முழுவதுமாக ஒப்பு கொடுக்க கிருபை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களோட வல்லமையான கரங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இருளின்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்னு ஜெபிக்கிறேன். அவங்க விடுதலை ஆகணும். எனக்காக பல பேர் ஜெபிச்சதுனால இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல் நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் பல பேர் இந்த கெட்ட விஷயத்துலேருந்து விடுதலை ஆகும்படி ஆண்டவரே, விபச்சாரத்துலேருந்து, விவாகர ஆராதனையிலேருந்து அப்பா ஆண்டவரே, ஐடல் வர்ஷிப்லேருந்து ஆண்டவரே அப்பா பல பேர் ஆண்டவரே, குடியிலேருந்து அப்பா இன்னும் பல விஷயங்கள், போதைகள் அப்பா ஆண்டவரே, ஒரு இச்சயமான காரியங்கள்லேருந்து விடுதலை தரணும். எங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் விடுதலாக்கும். கிறிஸ்துக்குள்ள ஜனங்கள், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாக்கா அவங்களுக்கு கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் விடுதலை தாங்க. முக்கியமாக பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கும் ஆண்டவரே எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்பா, இச்சைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலாக்க முடியாண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா அதே போல ஆண்டவரே இந்த ஸ்ரீங்களுக்காக ஜெபிக்கிறோம், தாயங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. விதவைகளை ஆண்டவரே விடுதலாக்கணும் தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த பாதியை கஷ்டப்படுற ஜனங்களை நீர் உதவி செஞ்சிடப்பா. ஆமாப்பா உங்கள் தாயை நீ சிலுவையில் இருந்தாலும் நீர் ஒருத்தருக்கு ஜான்கிட்ட ஒப்பு கொடுத்தீர். அதுக்கு நீ எவ்வளோ ஒரு தாய் மேலே அன்பாக இருந்தீங்களோ அந்த மாதிரி பல பேர் அவங்க தாய் மேலே அன்பாக இருந்து நடத்தும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. எந்த ஒரு தாயும் ஆண்டவரே அப்பா அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போகாதபடிக்கு நீ உதவி செய்யுங்க. எந்த ஒரு தகப்பனும் ஓல்டேஜ் ஹோமுக்கு போகாதபடிக்கு உதவி செய்யுங்க. அவங்களே வீட்டில் வச்சு பார்க்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே உங்களோட நாமம் மகிமை உள்ளதப்பா ஆண்டவரே. அது தேவைகள் அவங்களுக்கு தேவை இருக்கும்ப்பா சுவாமி. அந்த தேவைகளெல்லாம் கொடுக்கபடி ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். அத்தனை ஜனங்களும் விடுதலை தாரம் ஆண்டவரே. உங்களோட தேவ கிருபையில், தேவ சமாதானத்தில் நடத்துங்கப்பா. உங்களோட வல்லமையான கரங்களை நடத்துங்கப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீர ஸ்தோத்திரம். ஜெபத்தை நீர் கொடுக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் மாற்றம் கூடும் சுவாமி. அப்பா அதே போல தேவ ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. இன்னும் பல இடத்துக்கு பல பேர் போய் தேவ செய்திகளை சொல்லும் அப்பா. உங்களோட நாமம் மகிமைப்பட முடியாண்டவரே. ஒவ்வொருத்தரும் பேர் பெறத்தோடுங்க, வழி நடத்துங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை கனப்படுத்த பல பேர் எழுப்புதல்ல வர வேண்டும் ஆண்டவரே. பல பேர் தேவ சமாதானத்தில் வர வேண்டியானவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ராஜாதி ராஜா அப்பா, நீர் எத்தனை காரியங்களை ஜெயித்தீர். இந்த பூலோகத்தில் பல விஷயங்களை நீர் ஜெயித்தீர் சுவாமி. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம்பா. அப்பா உங்களோட நாமம் பரிசுத்தமாக இருக்க தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே.
ஆமாண்டவரே, எத்தனையோ தடைகளை ஒடித்து கிறிஸ்தவங்கள் ஆண்டவரே தள்ளாட விடவில்லை. ஏற்ற நேரத்தில் நீ நடத்தினீர், ஏற்ற நேரத்தில் நீ சுகமாக்கினீர், ஏற்ற நேரத்தில் பரிசுத்தப்படுத்தினீர், ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே எல்லா தேவைகளை சந்தித்தீர். அப்பா, யார் அவங்கள அண்டாதபடிக்கு நீர் பாதுகாத்தீர் அப்பா. நீர் எங்களுக்காக முன்னாடி நின்றீர் சுவாமி. அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, இன்னும் அதிகமாக ஜெபிக்க அப்பா ஜெப கூட்டங்கள் உருவாக வேண்டும் சுவாமி. அப்பா, சபைகள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களை கனப்படுத்த வேண்டும் அப்பா. அப்பா, எந்த ஒரு சபையிலும் பிரச்சனை அப்பா, சபைக்காக முக்கியமாக ஜெபிக்கிறோம். இந்த சபைகள் ஆண்டவரே இந்த கிரிட்டிசிசம்ஸ் அப்பா ஆண்டவரே பின்னாடி பேசுறது, தப்பா பேசுறது, அந்த மாதிரி ஜனங்களை ஆண்டவரே அவங்களை விடுதலை ஆக்கணும் சுவாமி. அவங்க ஆண்டவரே அன்பா மாற வேண்டும் அப்பா. அவங்க சபைக்காக நிற்க வேண்டும் சுவாமி, சபைக்காக ஒழிக்க வேண்டும் சுவாமி. அப்பா, அவங்க வாழ்க்கையில் முன்னேறுக்கு பல பேருக்கு வெளிச்சமாக இருக்க அவங்களே பயன்படுத்துங்க. அவங்க கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுதலை தரம்படி ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமன்ஸ் மீட்டிங்களை ஆசீர்வதிங்க அப்பா. யூத்துங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் யூத்ஸுக்கு ஆண்டவரே அப்பா, வாலிபர் பிள்ளைகள், வாலிபர் சகோதரிகள் தப்பான பாதைகளில் போகாதபடிக்கு நாங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு விடுதலை ஆகும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உதவி செய்யும் உம்மால் கூடும் அப்பா. அப்பா, அந்த சகோதரிகள் தாய் தந்தையை நல்லபடி பார்த்து கொள்ளும்படி ஆண்டவரை உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் நீ கொடுங்கப்பா. நல்ல ஒரு வாழ்க்கையை நீர் கட்டி கொடுக்கும்படியான ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னப்பா, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. தொடர்ந்து எங்களை வழி நடத்துகிற கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறோம். ரட்சகரும் கிருபையும் மகிமையும் நாமத்தில் வைத்து ஜெபித்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பார்த்தோம், சில விஷயங்களை கேட்டோம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம சாட்சியாக நிற்கணும். அதனால் நீங்களும் ஜெபித்துக்கொள்ளுங்க, நானும் ஜெபித்துக்கொள்கிறேன். இந்த நாட்களில் இன்னும் பல சாட்சிகள் நம்ம கேட்க இருக்கிறோம். இது சின்ன சாட்சியாக சொன்னேன், ஆனால் சில விஷயங்களை பேசணும். தேவனுக்கே இந்த செய்தி, தேவன் கொடுத்த செய்தியை நான் விசுவாசிக்கிறேன். அவரோட நாமம் மகிமைப்படும்படி நம்ம எல்லாரும் நடந்து கொள்வோம். தேவனோட ராஜாங்கம், தேவனோட சமாதானம் நம்ம குடும்பத்தோடு இருக்கணும். அதுபோல் நம்ம பல பேருக்கு நம்ம சாட்சியாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் தி லார்ட்.